this meeting about our SNS DT framework. So someone please tell about what is the 5 pillar of SNS institution and tell about individual 5 pillars. Start. Okay. Business வந்து மொத்தம் ஒரு 5 பில்லர் இருக்கு. CFC, CLT, SRI, IITC and SED. நான் வந்து SED பற்றி சொல்கிறேன். ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட். ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட்காக இந்த எஸ்என்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் அண்ட் அதாவது அகாடமிக் ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த கிளப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்ன ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத படிக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஷனலாகவும் ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும், லாஜிக்கலாகவும் ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மல்டி டாஸ்க்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா லீட் டு ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ தட் இது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் pillar. Hi, my name is Sriram. I'm from Second Year. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா சிஎல் சென்டர் ஃபார் லேர்னிங் எஜுகேஷன். இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பையும் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஹெல்ப் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து நடுநடுவில் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட பிரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருக்கும். என்ன தான் ஒரு 15 மினிட்ஸ் வெறும் கிளாஸே எடுத்தாலும் அவ்வளோ நம்ம கவனிக்க மாட்டோம். பட் அந்த சென்டர் அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த டீச்சிங் பெடகாகிஸ்லாம் தரதுனால நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிரெயின் ஆக்டிவேட் ஆகி நம்மளால் ஈஸியாக கவனிக்க முடியுது. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சந்தியா சிஎஃப்சி பில்லர் பற்றி சொல்கிறேன். சிஎஃப்சி பில்லர் எப்படின்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டியை வந்து மந்த்லி டாஸ்கில் வந்து ஹேக்கத்தான் ஐடியாத்தான் இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால நம்ம கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்குது. ரோட் ட்ராக், ஆர்ட்ஸ் வித் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கிளப்ஸ் மூலிமா கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்ணிக்கலாம். My name is Prem Kumar. நான் ஐஐடிசி பற்றி சொல்ல போகிறேன். இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் பார்ட்னர்ஷிப் செல். இது வந்து ரொம்ப முக்கியமான இது. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுனால நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அப்புறம் நம்ம ரெசியூம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதில். Next one. Myself Lashni. I'm from CSCC. இப்போ நான் சொல்ல போகிற பில்லர் வந்து SRI, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிகேட்டர்ஸ். இதில் வந்து நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நிறைய கிளப்ஸ் எல்லாம் வரும். என்னென்னா NCC, NSS இது மூலயமா நம்ம நிறைய பூட் கேம்ப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இது வந்து டீச்சர்ஸ்க்கான ஒரு ரெகனைசேஷன் தருது, அவார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இந்த பில்லர்ஸில் தான் வருது. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, காம்படிஷன்ஸ் இதனால எல்லாமே வந்து இந்த பில்லர்ஸ்க்கு கீழே தான் வருது. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஷைன் த்ரூ திஸ். So apart from the 5 pillars in SNS institution, we have 3 different cultures called as purpose, process and people. Okay. So apart from this, we have a department of youth wing and then B Spain and high level. So can anyone tell about this? I'm Shrutika from CSCC. நம்ம காலேஜில் 5 pillars மட்டும் இல்லாமல் 3 DT framework ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து யூத் விங், SNS ஸ்பைன் அண்ட் ஐஹப் வரும். ஐஹப் வந்து மெயின்லி எதுக்குன்னா இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப், ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தால் அதை வந்து நம்ம ஐடியாவை அவங்க டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது தான் வந்து ஐஹப்பில் வரும். ஸ்பைன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா டாஸ்க், அந்த ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு நிறையா நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கும். அதில் நம்ம ஏதாச்சும் ஐடியா இருந்தால் அது வந்து நெக்ஸ்ட் ப்ரோட்டோடைப் பார்க்குறதுக்கு வந்து அவங்க நிறையா ஐடியா தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து யூத் விங் வந்து ஒரு லீடர்ஷிப்பை பில்ட் பண்ணுற பிளேஸாக இருக்குது. அதில் வந்து நம்ம நிறையா நம்ம டேலண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வரணும். So okay, so good. So all of them know about the 5 pillars as well as the youth wing and the B Spain and the high level. So apart from this, so our SNS institution in a 5 pillars, I am going to compare with the car. So in a real time example, taking a car. So in a car we have a engine and then 5 different doors and then a different 5 tires. So these are the configured together to create a car. So the same as the SNS institution configured the 5 pillars as well as the 3 different process of IGAP and youth wing and B Spain. So apart from this, so we have 3P culture also. So they are configured together to create a SNS design thinking framework first thing. So we have a 5 pillar. So 5 pillar aside the car we have 5 different doors. The 5 different doors are used for safety purpose. Okay. So same as the 5 pillar used for SNS or DT frameworks in a safety purpose. So then engine. So the engine is called as a SNS DT.
So without engine, the 5 pillars cannot work together. The same as in a car. So we have an engine, but we don't have a door, means it is not a safe car. Correct? So same thing. The 5 pillars are very important for DT framework as well as the 3P cultures. So within a 5 pillars, we have using a 3 different doors in a 5 different pillars. So first front door doors and the back door doors, and then lastly dicky as one door. So we have a 5 pillars. Within a 5 pillars, we have more than innovative ideas. So in a 5 pillars, we create a DT framework as well as a DT curriculum for business students. So this is the total overall configure creating a SNS 3P cultures. So this is all about our DT framework as well as DT framework curriculum. Okay.